நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் சாதனையாளர். சாதனையாளர், உலக புகழ், நினைத்ததை முடிப்பவர், அருள் ரேகை. உங்களுடைய கையில் அருள் ரேகை இருந்தால் நீங்கள் சாதனையாளராக திகழ்வீர்கள், உலக புகழ் அடைவீர்கள், நினைத்ததை முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். அந்த அருள் ரேகை இருந்தால் அத்தனையும் நீங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் என்பதை நம்ம கைரேகையில் விளக்க போகிறோம். இப்போ அருள் ரேகை அப்படின்னா சந்திரமேட்டிலேருந்து அப்படியே புதன்மேட்டுக்கு வானவில் மாதிரி வளைஞ்சிருக்கும். நேராக இருக்கிறது புதன்மேட்டை நோக்கி நேராக இருக்கிறது புதன் ரேகை, ஆரோக்கிய ரேகை. இப்படி வளைந்து வானவில் மாறி இப்படி நல்லா வளைவாக இருக்கிறது அருள் ரேகைன்னு சொல்லுவோம். அருள் ரேகை பேரிலேயே பொருள் அடங்கியிருக்கு. அருள் சக்தி உள்ளவர்கள், அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்கள், நல்ல திறமை, அதாவது இருதயம், நல்ல இதயம் படைத்தவராக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த அருள் ரேகை நன்றாக இருந்து இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த அருள் ரேகை சிறப்பாக இருந்தால் அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார். நல்ல இதயம் இருக்கும், அதாவது மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய நபராக இருப்பார். அரசியலில் இருந்தால் அத்துறையில் சாதனையாளராக திகழ்வார். என் துறையில் இருந்தாலும், அதாவது ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் வச்சு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், மதம் சார்ந்தவராக இருந்தால், எந்த துறையில் இருந்தாலும் ஆன்மீக துறையிலும் இருப்பார். ஆன்மீக துறையில் வெற்றி பெறுவார். அதாவது ஒருவர் நினைப்பதை அப்படியே வெளியிலே சொல்லக்கூடிய நபராக இருப்பார். அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன், அதாவது இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நமக்கு சொல்லி எச்சரிக்கைப்படுத்தி வாழ்க்கையை திறம்பட செய்யக்கூடியவராக இருப்பார். சொல்லப்போனால் ஒரு நபரை பார்க்குறாரு, பார்த்தோன்னே அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும். பார்த்தோன்னே இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிற அவருடைய குணமனம் என்ன நல்ல கிளியராக சொல்லக்கூடிய அந்த அருள் ரேகை இருந்ததுன்னா, வளைவா அந்த ரேகை இருந்ததுன்னா அருள் ரேகைன்னு அர்த்தம். அந்த அருள் ரேகை இருந்தால் அதை செய்யக்கூடியவராக இருப்பார். சாதனை, அதாவது உலகம் பூரம் தெரியக்கூடிய நபராக இருப்பார். உங்கள் மனதில் எதிர்க்க ஒரு நபர் வராருன்னா அவருடைய மனசுல என்ன இருக்கு, என்ன செய்ய போறார், என்ன செஞ்சார், என்ன செய்கிறார், என்ன செய்ய போறாருங்கிறத சொல்லக்கூடியவராக இருப்பார். அவருடைய மனதை, அவருடைய செயலை சொல்லக்கூடியவராக இருப்பார். அந்த அருள் வாக்கு பொழிதம், அருள் வாக்கு கூறக்கூடியவர், அருள் வாக்கு பொழிதம் இருக்கும். இன்னும் மிகச்சிறந்த ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். பூர்வ புண்ணியம் செய்தவராக இருப்பார்கள். அதாவது ஆன்மீக துறையில் நாட்டம் அதிகமாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த அருள் ரேகை இருந்தால் மிகவும் சிறந்த அமைப்பு. அவர்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த அருள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். அருள் ரேகையிலிருந்து ஒரு கிளை கலைச்சு குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா அவர்கள் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டுமோ, என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, அந்த அருள் ரேகையை வைத்து, அந்த அருள் சக்தியை வைத்து வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு சாதனை புரிபவராக இருப்பார். இந்த அருள் ரேகையிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அத்தனையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை அந்த அருள் ரேகை மூலமாக ஒரு சிறந்த ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அருள் ரேகையிலிருந்து ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு இப்படி ஒரு கிளை போயிடுச்சுன்னு வச்சுருங்க, மனோ வசிய சக்தி அதிகமாக இருக்கும். மனசை வசியம் பண்றது, அந்த வசியத்தின் மூலமாக பொன் பொருள் எல்லாமே சேரக்கூடிய நபராக ஒரு மனசை ஒருவருடைய மனதை அப்படியே வசியம் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க கொண்டு சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார். அதன் மூலமாக பேர், புகழ், செல்வம், நல்லா புரிஞ்சுங்க. சாதனையாளர், ஒரு நபரால் செய்ய முடியாததை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சாதனையாளராக இருப்பார். உலக புகழ், ஒரு நபரை பார்த்த உடனே அவங்க மனசை வசியம் பண்றது, நிறைய பொருளை அவங்க அவங்களா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உலக புகழ் அடைபவராக இருப்பார். நினைத்ததையும் முடிப்பவர். அவர் நினைச்சார்னா முடிக்க முடியாத காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் முடிக்கக்கூடியவராக இருப்பார் இந்த அருள் ரேகை கையில் இருந்தார். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு மகாத்மா காந்தி இருக்கார்ல, அவருக்கு அருள் ரேகை இருந்தது. அவர்
நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக வேண்டி போராடி எந்த துறையில் இருந்தால் அவருடைய துறை அரசியல் துறை, அதில் சுதந்திரம் வாங்கி கொடுத்து மக்கள்கிட்ட நீங்கா புகழ் பெற்றார். அதே மாதிரி மத தலைவர்கள், மத குருமார்கள் நிறைய பேர் பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு அருள் வாக்கு பலிதம் உள்ளவர்களுக்கு இந்த அருள் ரேகை இருக்கும். இந்த அருள் ரேகை சிறப்பாக இருந்தாவே வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ அருள் ரேகை இருந்து புதன் மேடு ஒன்றும் பள்ளமாக இருக்கும், இல்லைன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க தான் மந்திரவாதி. மந்திரம் செஞ்சு ஒரு உயிரை உண்டு பண்ணுவாங்க. அதன் மூலமாக பொருளை சம்பாதிக்கக்கூடிய, பொருளை குவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மந்திரம், தந்திரம், மேஜிக்கு இதன் மூலமாக நிறைய பொருள் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த அருள் ரேகை இருக்கும். அந்த புதன் மேடு இந்த சுண்டு விரல் போனதாக இருக்கும். புதன் பத்தி இருக்கும், ஆனால் அளவுக்கு அதிகமாக உயர்வாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அவர்கள் அதாவது மெஸ்மரிசம், மேஜிக், மந்திரம், தந்திரம் இந்த மாதிரி செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிபுணராக இருப்பார்கள். ஆக மொத்தம் இந்த அருள் ரேகை என்று சொல்லக்கூடிய பக்தி ரேகை, ஆன்மீக ரேகை இருந்தால் அவர்கள் சாதனையாளராக இருப்பார்கள். உலகத்திற்கு பெரிய பெரிய புகழ் படைத்தவர், உலகம் பூரா தெரியக்கூடியவராக இருப்பார்கள். நினைத்ததை முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க நினைச்சாங்கன்னா முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க அந்த ஆயுள், புத்தி, இருதயம் நல்லா இருந்து இந்த அருள் ரேகை இருந்தால் அவர்கள் பொருளை, பொன்னை இதெல்லாம் விரும்ப மாட்டார்கள். ஆன்மீக ரீதியாக ஈடுபாடு, தெய்வ நம்பிக்கை இருக்கும், அருள் சக்தி இருக்கும். அப்படியே வாக்கு சொன்னால் அது உழைச்சிடும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஒரு வசீகரமான முகம் இருக்கும், வசீகரமான சக்தி இருக்கும். பெண்களாக இருந்தால் தெய்வமே நேரில் வந்தது போல் அருள் வாக்கு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். வசீகர சக்தி இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழகுணர்ச்சி நிறைந்தவராக, ஈர்ப்பு சக்தி உள்ளவராக, தெய்வ அம்சம் பொருந்தியவராக, அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்களாக, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்க கையில பாருங்க, இந்த அருள் ரேகை இந்த சந்திரமேட்லேருந்து இப்படி வானவல் மாதிரி புதன் மேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அருள் சக்தி உண்டு. அதுல குருமேட்டுக்கு ஒரு ரேகை கிளச்சி போயிடுச்சுன்னா அந்த அருள் ரேகையை கொண்டு உங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. எல்லாம் சாதிக்கக்கூடிய சாதனைகளாக திகழ்வீர்கள். அதே மாதிரி சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அவங்க ஒரு மனசை ரீடிங் பண்ணுறது, மன வசிய சக்தி அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக பொருள் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. தெய்வ அனுக்கிரகம், பூர்வீக புண்ணியம் செய்திருப்பவர்களுக்கு, பக்தி மார்க்கம் உடையவர்களுக்கு. ஒரு ஒரு நபரை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மனம் அவங்களுடைய இருதயம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும், சக்தி உடையதாக இருக்கும். எப்படின்னா சந்திரன் மனம், இந்த சவா வீரம், வீரியம், இந்த புதன் புத்தி, புத்திக்கு தாதா. அப்போ அந்த மூணையும் வளைச்சு வரக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா, அப்போ அந்த திறமை வந்துடும் அவங்களுக்கு. அந்த அருள் வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மனோபோக்கம் இருக்கும். உங்கள் கையில் அருள் ரேகை இருக்கான்னு பாருங்க. ஆன்மீக ரீதியாக ஈடுபட்டு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, தொண்டு உள்ளம் நிறைந்தவராக, ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக திகழ்வதற்கு பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, உலக புகழடைய வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.